ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோ மூலயமா அவங்க எல்லாரையும் பார்ப்பது மிக மிக சந்தோஷம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து போயிருப்போம். அந்த வேலையில் யார் நமக்கு உதவி செய்வா, எப்படி நம்ம இதை கடந்து செல்லுவோம் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்டில் நிறைய பேர் நின்றுருப்போம். அந்த வேலையில் கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அது என்ன அற்புதம், எப்படி ஆண்டவர் செய்தார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். ஸோ டுடே we have சிஸ்டர் கல்பனா ஜேபஸ் with us. ஹலோ அக்கா, such a joy to see you இன்னைக்கு. ஸோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகள் செய்திருப்பார். எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருப்பார். பட் உங்களுடைய லைஃப்ல ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு கேட்க வந்திருக்கிறோம். ஸோ கேன் யூ ஷேர் வித் அஸ் a little bit about who you are first? ஸோ நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் அப்படின்றத பார்ப்போம். ஷூர். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டூயிங் திஸ். ஐ தேங்க் த லார்ட். ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு. என் பேர் கல்பனா ஜேபேஸ். என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் ஜான் ஜேபேஸ். எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. மூத்தவ பேர் ஆபிகேல் ஜாய், 9 இயர்ஸ் அவளுக்கு. 2வது குழந்தை பேர் அகாபே சிவா, அவளுக்கு 7 இயர்ஸ். ஆண்டவர் எங்களை இந்த தேசத்துக்கு 2012 எங்களை கூட்டிகிட்டு வந்தார். எங்களுக்கு மேரேஜ் ஆனது 2012 மேல 2012 நவம்பர் தேங்க்ஸ் கிவிங் போது ஆண்டவர் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். என்னுடைய ஃபேமிலி எல்லோரும் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அந்த எங்களை இங்கே தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப மிராக்கிளாக எங்களை ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார். அந்த சாட்சியை தான் நாம் இப்போ பேச போகிறோம். ஆண்டவர் இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் அநேக டெஸ்டிமனி ஆண்டவர் அவரே தேவன்றதுக்கு விட்னஸாக எங்களை நிறுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு பாடல்களை கொடுத்து, வரிகளையும் கொடுத்து, ப்ரேயர் பண்ணும்போது வார்த்தையை கொடுத்து, வரிகளையும் கொடுத்து, ராகத்தையும் கொடுத்து பாட வைப்பார். அதெல்லாம் கூட பாடல்கள் நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எத்தனை பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க? இப்போ வரைக்கும் 7 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கல்பனா ஜேபேஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த ஒரு பாட்டுக்கு ஒரு டெஸ்டிமனி இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டெஸ்டிமனி உண்டு எனக்கு. கண்டிப்பாக அதை பற்றி கேட்போம் நம்ம இன்னொரு நாள். உங்களுடைய பாடல்களே ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு, ஏன்னா ஒரு பாட்டு ஒரு ஸ்டோரி இல்லை. ஸோ அது எப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னு கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் கேட்போம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே நீங்கள் இன்னைக்கு ஒரு சாட்சியாக இந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை நிப்பாட்டி இருக்கிறார். ஸோ இது எப்படி ஆண்டவர் செஞ்சார் அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அநேக அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. நன்மைகளை காண செய்தார். அதில் இன்றைக்கி ஒரு காரியத்தை தான் குறித்து பேச போகிறேன். ஆண்டவர் நான் ஹிந்து ஃபேமிலியில் பேக்ரவுண்ட். என்னோடய ஃபேமிலி நாங்கள் 6 பெண்கள். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் தான் 5th டாட்டர் என்னோடய அம்மா அப்பாவுக்கு. ஆண்டவர் கிருபையாக என்னை ரட்சித்து மீட்டுக்கின்றார். என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிள் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்னுடைய மேரேஜ் எனக்கு மேரேஜ் ஆனது மே 2012 மேரேஜ் ஆனது. நானும் என் கணவரும் நாங்கள் லவ் மேரேஜ் தான். அவர் மூலமாக தான் நான் கர்த்தரை பற்றி நான் அறிந்து கொண்டேன், ரட்சிப்புக்குள்ளே வந்தது. என்னுடைய மேரேஜ் மே 2012 நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவங்க கம்பெனி அவர் காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவங்க கம்பெனி யூஎஸில் ஒர்க் பண்ணணுன்னு கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். பட் அதை நான் நம்பவே மாட்டேன். நான் அதெல்லாம் ஒரு நடக்கிற விஷயமா ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் உண்மையாலுமே மேரேஜ் எங்களுக்கு ஆன உடனேயே அவர் சீக்கிரமாக அங்கே வர சொல்லிட்டாங்க. நீ உடைய பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணு, டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகி ஒரு ஃபியூ டேஸ்லேயே அவர் சொல்லிட்டார். உடனே கிளம்ப சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவருக்கு எல்லா பாஸ்போர்ட்டு எல்லாமே இருந்தது அவருக்கு. பட் எனக்கு கிடையாது. எனக்கிட்ட எந்த இதுவும் இல்லை. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அட்லீஸ்ட் 3 ஐடி ப்ரூஃப்ஸ் காமிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு. பட் எதுவுமே கரெக்டாக இல்லை. என்னுடைய நேம் கரெக்டாக இல்லை, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இல்லை,
வீட்டு அட்ரஸ் கரெக்டா இல்லை, அந்த ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடியில் எல்லாத்துலேயும் தப்பாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அப்படி தப்பா இருந்தா இது பண்ணி சப்மிட் பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஆமாம், எனக்கு மட்டும் இல்லை, என்னோட டோட்டல் ஃபேமிலிக்குமே அப்படிதான். எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கும், அப்படி இல்லைனா நேமோட ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். இது எல்லாத்துக்கு மேலே எங்கள் வீட்டு அட்ரஸ் கம்ப்ளீட்டாக தப்பாக தான் இருந்துச்சு. அதனால என்னோட 10th மார்க் ஷீட் வேறு அந்த டைமில் நான் வந்து காணா போட்டுட்டேன். 10th மார்க் ஷீட்டும் என்கிட்ட இல்லை. அப்புறம் இவர் வந்து இப்படி சொன்ன உடனே அப்போ தான் ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு. என்னடா அது கிளம்பணும்னு சொல்கிறாங்களே, இப்போ தான் நம்மளுக்கு மேரேஜ் ஆச்சு, எப்படி தனியாக இருக்கிறது நம்ம அப்படின்னு அப்புறம் தான் ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு. நான் வந்து அப்போ டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து என்னோட ஆஃபீஸர் வந்து ஒரு அஃபிஷியல் பர்சனை செக்ரட்டரி, தமிழ்நாடு செக்ரட்டரி ஆஃபீஸில் போயிட்டு மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு மீட் பண்ணோம் தமிழ்நாடு செக்ரட்டரி ஆஃபீஸில். ஒரு அஃபிஷியல் எந்த விஷயமா மீட் பண்ண சொன்னாங்க? என்னுடைய ஐடி, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் வாங்குறதுக்காக. அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை. ஏன்னா ஒரு ஐடியை வந்து கரெக்ட் பண்ணி வாங்குறதே கஷ்டம். நீங்கள் எல்லா ஐடியும் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து, அதுவும் அம்மா அப்பாதும் வந்து கரெக்டாக இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க தான் பிரச்சனைன்றீங்க. பயங்கர பெரிய ப்ராசஸாக இருந்திருக்குமே. ஆமாம், என்னோட ஸ்டேட் வைடு ஐடி ப்ரூஃபும் தப்பு. அப்புறம் வந்து நம்மளுடைய நேஷன் வைடு இதுவும் தப்பாக இருந்துச்சு. எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, பாஸ்போர்ட்ல ஒன்றுமே கிடையாது என்கிட்ட, அப்போ எதுவுமே இல்லை. நீங்க இப்படி யூஎஸ்க்கு போனோம் அப்படின்னு சொன்னாலும் மைண்ட்ல என்ன வந்தது? பயமாயிடுச்சு. ஏன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறத எடுத்துட்டு போனேன். அங்கே எடுத்துட்டு போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் இதுலயே நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க இல்லையா, நம்மளுக்கு அப்பவே சொல்லிட்டாங்க இதெல்லாம் தப்பா இருக்கு, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்பவே ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அது விஷயமா அலைஞ்சும்போது அது டிலே ஆகும், அது இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தெரிய வர எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். அப்போ தான் எங்கள் ஆஃபீஸில் என்னோடய ஆஃபீஸர் வந்து, நான் வந்து சியோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதை பற்றி பேசும்போது அவங்க வந்து தமிழ்நாடு செக்ரட்டரி ஆஃபீஸில் ஒரு அஃபிஷியல் பர்சனை போயிட்டு மீட் பண்ண சொன்னாங்க, அவருக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு. நானே ஹஸ்பண்டும் நாங்கள் போயிட்டு அவரை போய் மீட் பண்ணோம். தமிழ்நாடு செக்ரட்டரி ஆஃபீஸ்க்கு காலையிலே கிளம்பி போயிட்டோம். நாங்கள் அவரை போயிட்டு சொன்னோம், ஸோ அண்ட் ஸோ எங்களை அனுப்பி விட்டார். அந்த மாதிரி நாங்கள் என்னுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், கவர்மெண்ட் இதுன்னு போனால் நம்மளுக்கு பெரிய ப்ராசஸ் இல்லை. ஒரு பேரை மாற்றணும்னாலே வந்து பெரிய ப்ராசஸ். நீங்கள் சொல்கிறது வந்து ஐடியே, அதுவும் எல்லா ஐடியும் வந்து முதல்லேருந்து மாற்றணும், பேர், அட்ரஸ்ஸு எல்லாமே மாற்றணும்னு சொல்கிறீங்களே, பெரிய ப்ராசஸாக நிற்க வச்சுருப்பாங்க. ஆமாம், ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து ஒரு லம்பான அமௌண்ட்டு கேட்டாங்க எங்கள்கிட்ட. நான் எல்லாம் கரெக்ட் பண்ணி நான் வந்து பண்ணித்தரேன். அவர் வந்து ஹையர் ஆஃபீஸர் கிடையாது, பட் அவர் வந்து ஹீஸ் நெக்ஸ்ட் டு த ஹையர் ஆஃபீஸர். அதனால அவர் வந்து நான் கண்டிப்பாக நான் போயிட்டு பேசி நான் கரெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து ஹை அமௌண்ட், ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை வந்து கேட்டாங்க. அதை வந்து நானே ஹஸ்பண்டும் நாங்கள் ஒத்துக்கல. நாங்கள் ஏன் கொடுக்கணும், கவர்மெண்ட் பண்ண தப்புக்கு எதுக்காக எங்களை பே பண்ண சொல்கிறீங்கன்னு இவர் உடனே கேட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் எங்கள்கிட்ட அதை பற்றியே பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் அகெயின் பணத்தை கம்மி பண்ணாங்க. அதுக்கும் நாங்கள் ஒத்துக்கல. ஸோ இது வந்து ஒரு கொஞ்ச நேரம், ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இதே போயிட்டே இருந்துச்சு. கம்மி பண்ணுறாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா நாங்கள் அப்போ தான் எங்களுக்கு மேரேஜும் முடிஞ்சது. திரும்ப இவங்க கேட்குற அமௌண்ட்டை எங்களால் சப்போர்ட் கொடுக்குற நிலமையில இருக்க மாட்டாங்க. அதுவும் அவங்க இந்த கவர்மெண்ட் இதுலலாம் வந்து நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு வந்து கேட்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் கொடுக்குறதுக்கு. ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட். ஈஸி. ஆமாம், அவங்க கேட்டாங்க. அப்புறம் வந்து லன்ச் ஹவர்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து, நீங்கள் போயிட்டு லன்ச் முடிச்சுட்டு 1/2 an hourல வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். அங்கே செக்ரட்டரி ஆஃபீஸ்லேயே தான் நாங்கள் போயிட்டு லன்ச் கரெக்டாக 1/2 an hourல நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் உள்ளே வந்தால் அப்போ வந்து அவர் வந்து அவருடைய ஹையர் ஆஃபீஸர், யார் வந்து அது எல்லாத்தையும் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பவர் இருக்கோ, அவர் வந்து ஆஃபீஸ் விட்டு கிளம்பிட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் நாங்கள் பண்ண முடியாது. ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா ஓகேன்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். லைக் கம்மி பண்ணி, ஆமாம், லைக் 5-10 அப்படி கேட்டாங்கன்னா ஓகேன்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். பட் அவங்க வந்து பண்ணுறதுக்கு அவங்க இதுக்கு மேலே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு டைம் ஞாபகம் இருக்குது, நாங்கள் காலைல போனது ஒரு 9 o'clock போயிட்டோம். 3:30 ஆல்மோஸ்ட் 4 o'clock ஃபுல் டே. ஆமாம், அப்போ வந்து நான் உடனே ஹஸ்பண்ட்டை அழுதுட்டு,
சரி நீங்கள் யூஎஸ்க்கு போகணுன்னு இருந்தால் நீங்கள் கிளம்புங்க, எனக்கு எப்போ பாஸ்போர்ட் எனக்கு கிடைச்சி, எப்போ எனக்கு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்லாம் கிடைச்சி பாஸ்போர்ட் கிடைச்சி நான் வரணுன்னு இருக்கோ அப்போ நான் வரேன். நம்மளுடைய மேரேஜ் லைஃப் கண்டினியூ ஆகணுன்றது ஆண்டுடைய சித்தனால் இட் வில் கண்டினியூ அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்கு நல்ல அந்த ஞாபகம் நிலைமையில இருக்கு. என்ன வந்து உங்களுடைய மைண்ட்ல ஓடி இருக்கோன்னு எனக்கு ஆமாம், நினைச்சு கூட பார்க்க முடியல. வாட் டிட் யூ ஃபீல் அந்த நேரத்துல? ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இட்ஸ் டன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட். ஐ ஃபெல்ட் லைக் நான் வந்து அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு அழுதுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போனேன். அப்போ போயிட்டு வெளில வரும்போது ஒரு கையில் கண்ணை தொடச்சிட்டு நான் வெளில வரேன். இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரேன். பக்கத்தில் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கொஞ்சம் வயசானவங்க தான், ரொம்ப ரொம்ப வயசானவங்க இல்லை, பட் கொஞ்சம் வயசானவங்க தான். என்னுடைய இன்னொரு கையை வந்து இந்த கையை பிடிச்சிட்டாங்க. என்னோட மூஞ்சியெல்லாம் பார்க்கல, அவங்க பிடிச்சிட்டு வா நம்ம போய் ப்ரேயர் பண்ண போகலாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏற்கனவே அப்படின்னாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல? கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படின்னு எனக்கு அந்த வேர்டு அவங்க அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களோட ஒர்க் வந்து அந்த டே வந்து ரொம்ப நிறைய ஒர்க் இருந்திருக்கு. அந்த டேவை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் எனக்கு வந்து அவங்க பேசும்போது எனக்குள்ளே கேட்ட வாய்ஸ் வந்து பேசாத, அமைதியாக அவங்கள ஃபாலோ பண்ணு அப்படின்ற வாய்ஸ் எனக்குள்ளே கேட்குது. அதனால் இந்த கையை வந்து கண்ணை தொடச்சிட்டு இப்படி வாயில் வச்சுட்டு வாயை மூடிட்டு அந்த கையை எடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு என்னுடைய ப்ரீத் சவுண்டு கூட வெளில கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிவிட்டு அமைதியாக இப்படியே வச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கேன். அவங்க என்கிட்ட இன்னைக்கு நிறைய வேலை, இன்னைக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள தெரியுமா உங்களுக்கு முன்னாடி? யாருன்னே தெரியாது. அவங்க மூஞ்சியை நான் மட்டும்தான் பார்த்தேன். அவங்க என்னை இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என் ஃபேஸை கூட பார்க்கல. அவங்களுக்கும் அவங்கள தெரியாது, தெரியல, பார்த்தது கிடையாது. அவங்க பாட்டு வந்து அவங்களும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்திருக்காங்க, நானும் வெளில வந்திருக்கேன். அவங்க பாட்டு டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டாங்க. அவங்க என்னுடைய கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க பாட்டு பேசிட்டே போயிட்டுருக்காங்க. நான் வந்து பேசக்கூடாது, அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ற அந்த வாய்ஸ் கேட்டோன்னே நான் அமைதியாக போயிட்டுருக்கேன், அவங்கள அப்படியே பார்த்துட்டேன். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு இந்த பாட்டு கேட்டியா, ஒரு சிஸ்டர் இன்னைக்கு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினாங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை பாடிட்டே வந்தாங்க. எனக்கு அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப இன்னும் அழுது கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது எனக்கு. அவங்க அந்த பாட்டை வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடிட்டு சொன்னாங்க, இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லா நேரத்துலையும் ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணுமா, நன்றி சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு. யாருன்னே தெரியாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நன்றி சொல்லணுமா, அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் அந்த ப்ரேயர் பிளேஸ் வந்துருச்சு. செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் நடுவில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே சர்ச் இருக்குது, ஒரு பெரிய சர்ச்சு. ஆமாம், இங்கிலாண்டுக்காரவங்க வந்து இருந்தபோது அது கட்டின சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு நிறையா கவர்மெண்ட் பேப்பர்ஸு ஐ திங்க் நிறையா அந்த ஓல்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க போல இருக்கு. பட் அந்த இடத்துலையும் கொஞ்சம் இடத்த ஒதுக்கி பெண்கள் வந்து அந்த லன்ச் டைம் முடிஞ்சிட்டு அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ப்ரேயர் பிளேஸு. கரெக்டாக அங்கே போன உடனே அவங்க என் கையை விட்டுட்டு அந்த ப்ரேயர் குரூப் மக்கள்கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா இவங்க தான் லீட் பண்ணுறாங்க, அந்த ப்ரேயர் வந்து லீட் பண்ணுறவங்க இவங்க தான் அங்கே இருந்த குரூப்லேயே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரியவங்க வயசு. அப்போது அங்கே இருந்த குரூப் வந்து கேட்குறாங்க, ஒரு சில பெண்கள் கேட்டாங்க, மேடம் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்களே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு அந்த மேடம்கிட்ட கேட்குறாங்க. அந்த மேடம் சொல்கிறாங்க, நான் யாரை கூட்டிகிட்டு வந்தேன், நான் லேட்டாக வந்துட்டேன் இன்னைக்கு, ஏதாவது ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா இல்லை கிளம்பியிருப்பீங்களா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன், நான் யாரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது திரும்ப அந்த சிஸ்டர்ஸ் வந்து, மேடம் அங்கே பாருங்கள் ஒரு பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, அந்த பொண்ணு அங்கே நிற்கிது அப்படின்னாங்க. அப்பயும் வந்து நான் யாரம்மா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல். நான் யாரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்போ தான் பார்க்குறாங்க என்னைய. அது வரைக்கும் என் முகத்தை அவங்க பார்க்கவே இல்லை. அப்போ தான் பார்த்துட்டு
நிஜமா நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேனாமா அப்படின்னு. ஆமா நீங்க தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்க. உங்களுக்கே தெரியாது உங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க யாரு, என்ன, எதுவுமே தெரியாது. தெரியல. ம். அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி, எப்படி நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லையே அப்படின்னு. உடனே அவங்க உடனே அடுத்த கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி, ஆமா நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ தான் அந்த டெய்லி வேஜுக்கு ஜாயின் பண்ணியிருக்க பொண்ணா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு டெய்லி வேஜ்ன்றது அப்போ எனக்கு புது வேர்டாக இருந்துச்சு எனக்கு. இல்லை நான் இல்லை அப்படின்னு. அப்போ எதுக்காக நீ இங்கே செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டபோது நான் அந்த மாதிரி சொன்னேன். என்னுடைய சுச்சுவேஷன் எதனால நான் வந்தேன், இப்போ தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். சொன்ன உடனே அவங்க வந்து அப்படியா சரி நீ இங்கே வா, நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் அப்போ ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆச்சு எங்களுக்கு. அவங்க கேட்டபோது இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க ப்ரேயர்லாம் நம்புறியா அப்படின்னாங்க. ப்ரேயர் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். சரி நீ வா நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் என்னையே கூப்பிட்டு எல்லாருமே இந்த நேரத்தில் முழங்காலில் நின்னாங்க. எனக்காக மட்டும்தான் ப்ரேயர் நடந்துச்சு அன்னைக்கு. ஆமாம், அவங்க எனக்கு இன்னும் அவங்க பண்ண ப்ரேயர் வந்து மறக்கல. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆபிரகாமை வச்சு அவருக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை வச்சு எனக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க அவங்க. எனக்கு அந்த அவங்க சொன்ன ப்ரேயர் இன்றைக்கே எனக்கு என்னுடைய லைஃப்பில் தொனிச்சிட்டே இருக்கேன். அந்த வாய்ஸ் வந்து என்ன ப்ரேயர் பண்ணாங்க? அவங்க சொன்னது, ஆண்டவரே நீர் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாம் அழைக்கும் போது நீங்க ஆபிரகாம் மட்டும் நீங்க கூப்பிடல, மனைவியும் சேர்த்து தான் நீங்க கூப்பிட்டீங்க. உங்க சாயல நீங்க மனுஷனை உண்டாக்கும் போது துணையே உண்டாக்குனீங்க, பெண்ணை துணையா உண்டாக்குனீங்க. கணவன் மனைவியை தனியா பார்க்குறவர் கிடையாது. ஆபிரகாமை கூப்பிட்டம்போது சாராலையும் தான் கூப்பிட்டீங்க. அப்போ உங்க மக வந்து இந்த பெண்ணுடைய கணவர் எங்கள் என்னுடைய கணவருடைய பேர் கேட்டாங்க. என் கணவருடைய பேர் வந்து ஜான் ஜேபிஸ். ஜான் அவரை வந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த மகளையும் தான் அவரை மனைவியையும் தான் கூப்பிட்ருக்கீங்க. அங்கே கூட்டிகிட்டு போகணுன்றது உங்களுடைய சித்தம் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரையும் தான் சேர்ந்து கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ப்ரேயரில் சொன்னாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த இடத்துல கொண்டு போய் அதிகமாக நீங்கள் அவங்கள ஆசீர்வதிச்சு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு அவங்க அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ப்ரேயராக பண்ணாங்க. அவங்க செஞ்ச ப்ரேயர் வந்து ஆசீர்வாத ஜெபம். ஆமாம் ஆமாம். எனக்கு அப்போ தான் அந்த ப்ரேயர் கூட ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ப்ரேயர்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். அவங்க செஞ்ச ப்ரேயர் வந்து பிளெஸ்ஸிங் ப்ரேயராக இருக்கே அப்படின்ட்டு ப்ரேயர் முடித்த உடனே சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் தான் நம்மளுடைய சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், அவர் தான் ஹெட் எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு, எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் ஹெட்டு, அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை, இங்கே வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஒருத்தரை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அந்த அதே நாள் நடக்குது. ஆமாம் அதே நாள் தான். நான் வந்து இவர்கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேப்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவருக்கு எதுவும் தெரியாது. ஆமாம், அவங்க வந்து அந்த மாடியில் இருக்க அவருடைய ஆஃபீஸு, என்னைய கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹால்வேயோட அவங்க நின்றுட்டாங்க. அங்கே இருக்க அந்த ரூமுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட். அவரை போய் மீட் பண்ண, அங்கே போய் நீ டோர் வாசலில் நில்லு, அவர் கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. இவங்க வந்து வரலை, ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஹையர் ரேங்க்கு. ஸோ அவர் கூப்பிட்டாதான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரலை, இவங்க நின்றுட்டாங்க. நான் போயிட்டு அந்த டோர் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். அவர் பார்க்கவே இல்லை, அவர் ரொம்ப சீரியஸாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் எழுதிட்டு. இந்த மேடம் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகிட்டும் என்னை கூப்பிடலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்படி எட்டி பார்த்தாங்க. அவரை எழுதிக்கிட்டே யாரோ எட்டி பார்க்குறாங்க, நான் நிற்கிறதும் அவருக்கு தெரியுது, பட் என்னை கூப்பிடல. அவர் யாரோ எட்டி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சோடனே யாருமா எட்டி பார்க்குறது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். டக்குன்னு உடனே அவங்க ஒதுங்கிக்கிட்டு அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு ஒரு உதவி வேணும், அந்த பொண்ணுக்கு செய்யுங்க அப்படின்னு. நான் பார்த்துக்கிற எதுனாலும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவர் கூப்பிட்டாரு என்னை, வாமா உன் பேர் என்ன அப்படின்னு, என்ன ஹெல்ப் வேணும்
நான் அவர்கிட்ட சொன்னேன். பட் அந்த மேடம் என்கிட்ட சொல்லியே தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ஷார்ட்டாக அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணார், ஒரு ஒரு பேப்பர் எடுத்து அவருடைய அவங்க ஆஃபீஸில் இருக்க ஒரு அப்ரூவல் பேப்பர், ஒரு அட்டஸ்டேஷன் இது போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ட்ரிச்சியில் இருக்க சப் எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஸோ அண்ட் ஸோ பேசுகிறேன் அப்படின்னு இவர் பேசுகிறான்னு சொன்னோன்னா அந்த சைட்லேருந்து பயங்கரமான அட்டென்ஷன் வந்திருக்கும் போல் இருக்குது. இவர் ஃபோன் பண்ணிவிட்டு அப்போ தான் என் பேரை கேட்குறாரு. அம்மா உன் பேர் என்னம்மா கல்பனா அப்படின்னு சொன்னேன். கல்பனான்னு நாளைக்கு ஒரு பொண்ணு வருவாங்க, ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாரு. ஆமாம். அப்புறம் நான் கீழே வந்து இவரை தேடிட்டு தெரியாது. இதில் என்னென்னா அவங்களும் கிறிஸ்டியனு, அவரும் கிறிஸ்டியன். எல்லா இடத்துலையும் ஆண்டுடைய வசனம் வார்த்தைகள் இருந்தது. ஆமாம். அப்புறம் நான் கீழே வந்துட்டோடனே கணவரை கண்டுபிடிச்சிட்டு இதை நான் சொன்ன உடனே ஒரு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. உடனே சென்னையிலேருந்து ட்ரிச்சிக்கு டிக்கெட்டு பஸ்ஸில் டிக்கெட் போட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கிள் கல்பனாவை நாளைக்கு எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே மறுநாள் போன உடனே எங்கள் அப்பா காலையிலே நாங்கள் எழுந்திரிச்சு ட்ரிச்சியில் இருக்க சப் எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு போனோம். உங்கள் ஊர் வந்து ட்ரிச்சி, ஃபேமிலி எல்லாமே அங்கதான்? ஆமாம், அங்கதான். ஃபேமிலி எல்லாருமே வந்து பிலீவர்ஸா, கிறிஸ்டியன்? எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க. எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் பிலீவிங் ஜீசஸ். அப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா மார்னிங் கூட்டிகிட்டு போனார் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு. கூட்டிகிட்டு போனோடனே நான் பேர் தான் சொன்னேன். கூப்பிட்டு சொன்னோடனே எங்களுக்கு பயங்கர மரியாதை. எங்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி குடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் உட்காந்தோடனே எனக்கு என்னென்ன எனக்கு ஐடி ப்ரூஃப்ஸ் கரெக்ஷன்ஸ்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோட ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடியில் அப்படி இருக்குன்னு சொன்னேன். எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் அவங்க எடுத்துக்கிட்டது. 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் இருந்திருக்கும். என் கண்ணு முன்னாடி அது எல்லாத்தையும் ரீப்ரிண்ட் பண்ணிட்டு எல்லாம் என்னென்ன சைன் சீல் வேணுமோ எல்லாமே உடனே ஆச்சு. எனக்கு வந்து அங்கே நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல கேப்பில் அந்த சைடில் வந்து ஜன்னலில் வெளியில் பார்த்தா நிறைய பேர் லைனில் நின்றுட்டுருக்காங்க. எதுக்குன்னா சேம் ஐடி கரெக்ஷன்ஸ்க்காக. ஒரு அம்மா சொன்னாங்க 3 இயர்ஸாக நான் வந்துட்டுருக்கேன் இந்த ஏஜ் கரெக்ஷனுக்கு. இன்னொரு ஐயா வந்து சொன்னார் 8 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் நேம் கரெக்ஷனுக்கு அப்படின்னாரு. இதெல்லாம் 2012 நடந்தது. எனக்கு இப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட்ல எப்படி இருக்கு எனக்கு தெரியல. ஒரு இதை மாற்றணும்னாலே வந்து எத்தனையோ ஆஃபீஸஸ்க்கு அலையணும், நிறைய டைம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 months ஆச்சு மினிமம் ஆகும். அந்த டைம் ஃப்ரேம் வச்சுட்டு தான் இதெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் சொல்கிறது கேட்குறப்போ நம்பவே முடியல. ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. வித்தின் ஒரு கொஞ்ச நேரம் தான் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாரோட நேமு எல்லாருமே மாற்றிட்டீங்க? எல்லாருக்குமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம். அந்த ஒரு மிராக்கிள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஜீசஸ் குறித்து ஒரு நம்பிக்கை, எல்லாருக்குமே ஜீசஸ் மேலே ஒரு லவ் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அவர் ரியலி ஹீ இஸ் அ காட். அவர் உண்மையாலுமே அவர் ஒரு நல்ல தேவன், அவர் அற்புத செய்கிறவர்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் என்னோட வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்க அவங்களுடைய லைஃப்பில் தொடப்பட்டாங்க. அந்த மிராக்கிள் அவங்கள தொட்டது. எனக்கு மிராக்கிள் நடக்கிறத கேள்விப்பட அவங்களும் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுடைய தானே, எங்கள் அக்காங்களுக்கெல்லாம் நம்மளோட பிறந்த பொண்ணு தானே, நம்மளுடைய பிறந்த தங்கச்சி தானே, இவருடைய லைஃப்பில் இப்படி நடக்கிற மிராக்கிள்ஸ்லாம் காரணம், அந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் இயேசு தானே, இயேசு தான் உண்மையான தேவன், உயிரோடு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எங்களுக்கு உடனே எனக்கு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேட் லெவல் எனக்கு ஐடி ப்ரூஃப்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு அடுத்து என்னோட பேன் கார்டு நேஷன் வைட் ஐடி ப்ரூஃப் வந்து அதுலேயும் கரெக்டாக இல்லை. நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அப்புறம் ஏஜ்லேயும் வந்து டேட் ஆஃப் பர்த்தும் மிஸ்டேக்காக இருந்தது. ஸோ அதுக்கு யாரை பார்க்க போகிறதுன்னு எதுவுமே தெரியல. எனக்குள்ளே ஏதோ ஒரு தைரியம், நம்ம வந்து சரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் தான் இதை குறிச்செல்லாம் பண்ணுவாங்க, நம்ம பேன் கார்டு விஷயமால தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போனேன். நான் அங்கே போனபோது செக்யூரிட்டிகிட்ட சொல்லி இந்த விஷயமா நான் பார்க்கணும் யாரையாவதுன்னு, அவர் வந்து ஒருத்தரை பார்க்குறதுக்கு செக்யூரிட்டி வந்து கூட்டிகிட்டு போனார். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸர் வந்து கூப்பிட்ட உடனே உள்ளே போனேன். நான்
அங்கே உள்ளே போனும்போது செக்யூரிட்டி ஒரு அந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்டு வந்தார், இந்த மாதிரி ஒரு கேர்ள் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆஃபீஸர் எஸ் சொல்லியிருப்பார் போல் இருக்கு. உடனே ஆனால் கூட்டிகிட்டு வர சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நான் உள்ளே போன உடனே விஷயத்த சொன்னேன். திரும்ப அவரும் கேட்டார் என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, ஹஸ்பண்ட் யூஎஸ்க்கு போகிறாரு, எனக்கு தான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா அவரும் பிலீவர் தான், அவரும் பிலீவரு. ஸோ அவர் என்னோட என்னோட ஸ்டோரியை பற்றி கேட்டுட்டு இருந்தார். எப்படி இயேசுவை உனக்கு தெரியும், எப்படி ஏற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் அவர் வந்து உடனே பேன் கார்டு இதுக்கு உடனே ஃபேக்ஸ் அனுப்புனார். டெல்லிக்கு வந்து மெயின் ஆஃபீஸ்க்கு ஃபேக்ஸ் அனுப்பிட்டு சொன்னார், 1 வீக்கில் உன்னோட பேன் கார்டு வந்து கரெக்டாகி வந்துடும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதே மாதிரி 1 வீக் தான் ஆச்சு, மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே எனக்கு வந்துருச்சு, பேன் கார்டு வந்துருச்சு. ஸோ இப்போ என்கிட்ட மோர் தென் 3 ஐடி ப்ரூஃப்ஸ் என்கிட்ட இருக்குது எனக்கு. ஏன்னா என்னோட 10th மார்க் ஷீட்டும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். போலீஸ் இதுக்கு போயிட்டு திரும்பவும் இன்னொரு இது வாங்கிட்டோம் நாங்கள். அப்புறம் நாங்கள் இப்போ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போனோம். நாங்கள் எடுத்துகிட்டு போனபோது தட்கலில் அப்ளை பண்ணிட்டோம். அந்த ஸ்பீடிங் ப்ராசஸ் இதில் அப்ளை பண்ணோன்னே 15 days. பாஸ்போர்ட் வந்த உடனே என்னோடய பாஸ்போர்ட்காக தான் இவங்க ஆஃபீஸில் வெயிட்டிங்கு. வந்துருச்சுன்னு சொன்னோன்னே வித்தின் a வீக்கில் அவங்க டிக்கெட் போட்டாங்க. கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். நாங்கள் கிளம்பி வரல, நிச்சயமாக வந்து கர்த்தர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அன்றைக்கி எப்படி அந்த சிஸ்டர் என்னை ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்தபோது கைப்பிடிச்சு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்களோ, அது போல் தான் அவர் என்னை கரம் பிடிச்சு இந்த தேசத்துக்கு நாங்கள் வந்த நாள் வந்து 2012 நவம்பர் தேங்க்ஸ்கிவிங், நவம்பர் 24th இங்கே வந்து இறங்கினோம். நாங்கள் இறங்கின அன்னைக்கு தேங்க்ஸ்கிவிங் யூஎஸில். பெரிய ஹாலிடே, இங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து நன்றி செலுத்துற நேரம். எந்த நேரத்துல ஆண்டவர் வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறார். நீங்க சொல்றப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவர் வசனத்துல சொல்றாருல, தூதர்களை ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி நமக்கு உதவி செய்கிற தூதர்கள், ஹெல்பிங் ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறாருல. நீங்க சொல்றதை கேட்குறப்போ அப்படிதான் இருக்கு. ஒரு நேரத்துல ஏன்னா இந்த இடங்கள்ல தெரிஞ்சவங்க மூலியமா போய் உதவி பெற்று நம்ம அந்த ப்ராசஸ் வாங்குறதே பெரிய விஷயம். நீங்க யாருன்னே உங்களையும் தெரியாது, அவங்களும் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு தயவு பாராட்டி ஆண்டவர் உண்மையாலுமே அவருடைய தூதர்களை தான் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு இல்ல? நிச்சயமா. எல்லாமே வந்து அதான் பைபிளில் நம்மளுக்கு ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் கூட இருக்கு, கர்த்தத்துவம் அவர் தோளின் இருக்கிறது. உண்மையாலுமே அதெல்லாம் அவருடைய எல்லாமே சகலமும் அவருடைய கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்குது. இல்லை பைபிளில் அந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் கூட whether visible or invisible thrones or dominion, principalities or powers, எதுவாக இருந்தாலும் through him and for him அப்படின்னு தான் இருக்குது நம்மளுக்கு. நிச்சயமாக எல்லாமே இன் காட்ஸ் கண்ட்ரோல். ஆமாம். உங்களுடைய சாட்சி கேட்குறப்போ ஐ திங்க் நிறைய பேர் இதே சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ இல்லையோ, எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது உண்டு. இந்த ஐடிஸில் வந்து மாற்றுறது எத்தனையோ வருஷமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆஃபீஸஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவ்வளோ வருஷங்களாக வெயிட் பண்ணி ஒருத்தர் மூலமாக நமக்கு தயவு கிடைக்காதா, இன்னைக்கு நடந்துராதா, நாளைக்கு நடந்துராதான்னு அத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். ஸோ இந்த இவ்வளோ பெரிய சாட்சியில ஆண்டவர் உங்களை வந்து சொன்னபடி இந்த தேசத்துல வந்து நிறுத்திட்டாரு. ஆனா இங்கதான் உங்க கதை ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இப்பதான் உங்க கதை ஆரம்பிக்கவே செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து இறங்குறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா இங்க இருக்கிறது, இங்க இருந்து எப்படி சர்வைவ் பண்றதுன்றது இப்போ இருக்கிற சூழ்நிலையில எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க வந்து ஆண்டவர் கண்டிப்பா இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்திருக்கிறார். இதுலயும் ஆண்டவர் வந்து கண்டிப்பா ஏதாவது செய்திருப்பார்ல உங்களுக்கு. அதை பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா. அதுலயும் கூட அகெயின் இந்த மாதிரி நம்ம ஒரு தேசத்தை விட்டு தேசம் போறதுனாலும் சரி, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறவர். ரொம்ப அந்த டிசிப்ளின் இது வந்து நம்ம ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். டிசிப்ளின் வந்து உண்மையாலுமே டிசிப்ளின், காட் ஆஃப் டிசிப்ளின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் நம்ம இருக்கணும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த தேசத்தில் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமும் கூட
எல்லா நம்ம காலம் முழுக்க இங்கே இருக்கணும்ன்ட்டு நம்மளுக்கு ஐடி கொடுக்க மாட்டாங்க. அப்ரூவல்லாம் விசாவாக இருந்தாலும் சரி அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதுவும் நம்ம ஜாப்ல போகிறப்போ கண்டிப்பாக அப்படி தான் வந்து போக முடியும். ஆமாம் ஆமாம், எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து எங்களோட விசா முடிய வரும்போது ஆண்டவர் எங்களுக்கு மிராக்கிள் பண்ணார். அதில் 2019 என்னோட 2வது பாப்பா 2018 செப்டம்பரில் பிறந்திருந்தா. 2019 வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ்னால தே ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் த விசா பிரச்சனைனால அப்படி இருந்துட்டு இருந்தது. அந்த டைமில் நிறைய பேர் எனக்கு ஒரு சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப கண்ணீரோட ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய மூத்த பிள்ளை வந்து அப்போ தான் அவள் வந்து 3 இயர்ஸ், அவளுக்கு 3 இயர்ஸ் கூட ஆகலை அவளுக்கு, அப்போ 2.5 இயர்ஸ் அவ்வளோதான். அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு குட்டி பாப்பாவுக்கு அவளுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுகிறீங்க என்னன்னு கேட்டபோது, இன்றைக்கி மார்னிங் வந்து என் ஹஸ்பண்டு அவருக்கு ஆஃபீஸ் இமெயில் செக் பண்ணும்போது he has to go out, அந்த மாதிரி விசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கோ அவுட்னா திருப்பி ஊருக்கு. ஆமாம் ஆமாம், அவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம். ஆமாம், ஃபார் குட் தே ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப அழுதாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்பிக்கையோடு வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது நம்பிக்கையோடு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கேட்கும்போது இட் ரியலி பிரேக்ஸ் தேர் ஹார்ட். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அவங்க வச்சிட்ட உடனே நான் வந்து என் பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப குட்டி இல்லையா, சாப்பிட்டு தூங்குற ஏஜ் அது. அவங்க தூங்கிட்டோன்னு நான் திரும்பவும் போயிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த காரியங்களாக குறித்து ரொம்ப கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆராதிச்சு துதிச்சு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தேன். நான் கனெக்டிகட்டில் நாங்கள் அப்போ இருந்தோம். கனெக்டிகட்டில் வந்து ஒரு டவுன் ஹோம்ஸில் இருந்தோம். அங்கே வந்து ரொம்ப குளிரான இடன்றதுனால அங்கே பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் இடத்த வந்து நான் ஒரு ப்ரேயர் ரூமாக நான் வச்சுருப்பேன். நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்து என் லிவிங் ரூமில் வந்து சோஃபாவில் வந்து இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் என் கணவர் அவர் ஆஃபீஸ் போயிருந்தார், பிள்ளைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தபோது நான் பார்த்தது ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னுடைய இன்னர் மேன் ஐஸ் நான் பார்க்குறேன். நான் இயேசு வந்து பின்னாடியே வந்துட்டு அவர் கூடவே வந்து நான் சோஃபாவில் இங்கே உட்காந்துட்ருக்கேன், அவர் பக்கத்தில் நிற்கிறத நான் வந்து பார்க்குறேன். அவர் நிற்கிறத பார்க்குறேன். அவர் அப்போ வந்து எனக்கு தரிசனங்களை எனக்கு காமிச்சார். அப்போ வந்து ஆபிரகாமை நான் அழைத்தேன், சந்தேகப்படலை. அவர் பேசுகிறதெல்லாம் எனக்கு வந்து கேட்குது, அவர் காமிக்கிறது நான் பார்க்குறேன். நான் அழகாக கர்த்தர் வந்து ஆபிரகாமை வந்து சொல்லி வார்த்தையை கொடுத்து சொன்ன உடனே ஆபிரகாம் வந்து அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வார்த்தை மேலே போயிடுச்சு. எதை குறிச்சும் நினைக்கல, எந்த ஒரு டவுட்டு இது இல்லை அது இல்லைலாம் நினைக்கல. ஈவன் அவர் வந்து ஒரு லக்ஸூரியஸ் மேன், நல்ல ஒரு ரிச் மேனாக தான் இருந்திருக்காரு இல்லையா. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டு ஆண்டவர் சொன்ன அப்போ ஆண்டவர் காமிச்சார், பைபிள் கிடையாது, எந்த ஆப்பும் பைபிள் பார்க்கலான்னா ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கலான்னா ஆப் எதுவுமே எந்த ஒரு டெக்னாலஜி இதுவும் கிடையாது, கேட்டது மட்டும்தான். ஆனால் கேட்டது அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது அப்படின்றத உணர்ந்தேன் நான். அப்போ கர்த்தர் வந்து பக்கத்தில் நான் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோன்னே ஏசப்பா வந்து பக்கத்தில் நிற்கும்போது ஆபிரகாமை நான் அழைத்தேன், ஆபிரகாம் சந்தேகப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த பாதையை காமிச்சார், கர்த்தர் காமிச்சார். ஆபிரகாமை கூப்பிடும்போது அவர் வர அந்த பாதை வந்து கரடு முரடாக இருந்துச்சு, சேரு மலை, இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் ரோடு கிடையாது, ஒரு பாதை, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ரோடு கூட ஒரு ப்ராப்பரான இது கிடையாது, ரோடே இல்லை. ரோடே இருந்திருக்காது, லைட் இருந்திருக்காது, ஒன்றுமே இல்லை. அந்த பாதையை வந்து அவர் நடந்து வந்து அந்த பாதையை காமிச்சார். பார்க்கும்போது கல் மண் கரடு முரடு மண்ணாக இருந்துச்சு, பாதையெல்லாம் மழை வருது, ஊசி மட்டாக இருக்குது, ஒரு மாதிரி சேறு சகதியமாக இருக்குது. எல்லா நேரமும் அவர் தன்னுடைய குதிரை மேலே அவர் ட்ராவல் பண்ணவும் இல்லை அவர். ஆனால் எதையுமே அவர் பார்க்கல, நினைக்கல, இப்படி நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ நம்மளுடைய லக்ஸுரி லைஃப்பை விட்டுட்டு வந்துட்டோமே நினைக்கவே இல்லை.
அவர் எல்லாத்துக்கும் ஆண்டவரை பின்பற்றி வந்தார். அப்போ இதெல்லாம் எனக்கு கர்த்தர் காமிக்கிறார். காமிச்சிட்டு அப்போ எனக்கு சொன்னார், அப்போ ஆபிரகாமுக்கு நான் சொன்ன வார்த்தையை நம்பி என்னை பின்பற்றி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த விஷனை காமிச்சிட்டு அடுத்த விஷனை காமிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு கார்டு, ஐடி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், வாட் எவர் இட் இஸ், லைக் பெர்மனன்ட் விசா கார்டு, பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆர் க்ரீன் கார்டு, எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று, ஒரு கார்டு, அது வந்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கார்டு, சிட்டிசன்ஷிப் வாட் எவர் இட் இஸ், அது ஒரு கார்டு காமிக்கிறாரு. அந்த கார்டு வந்து நெருப்பில் அந்த கார்டு பட்டோன்னே பேர்ன் ஆகி போயிடுச்சு. அப்புறம் தண்ணி பார்க்குறேன் நான், தண்ணியில் அந்த கார்டு விழுந்துருச்சு. அது தண்ணியில் பட்டால் நம்மளுக்கு இட் கெட்ஸ் சாகி மக்கி போயிடும். அதுக்கப்புறம் காற்று அடிக்குது, காற்றுலையும் அந்த காடு வந்து பறந்து போயிடுது. ஸோ அந்த 3 இதையும் காமிக்கிறார். காற்றடிச்சு பறந்து போகுது, நெருப்பு பட்டு எரிஞ்சு போகுது, தண்ணியில் விழுந்து மங்கி போயிடுது. இதை நீ நம்புறியா? என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கலையா? ஆபிரகாமுடைய வார்த்தையை விசுவாசித்து வந்தான். அந்த நாட்களில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேதம் அவருக்கு அந்த பேப்பர், அந்த டாக்குமெண்ட்ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் முழுக்க அப்படியே கர்த்தரையே நம்பி வந்தார். அதை காமிச்சு இதை நீ நம்புறியா, என்னுடைய வார்த்தையை நீ நம்பலையா அப்படின்னு அவர் கேட்கும்போது அவருடைய உள்ள எவ்வளோ வந்து நம்ம ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். சகலமும் அவருக்கு கீழே தானே. அப்படி அந்த வார்த்தை என்கிட்ட ஆண்டவர் பேசினபோது உடனே திரும்பவும் ஆண்டவர்கிட்ட முழங்காலிட்டு அழுது ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய சித்தம்ப்பா, நீர் என்றைக்குமே கைவிட மாட்டீர், நீங்கள் என்ன குறிச்சிருக்கீங்களோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுதான் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன் நான். ஸோ இந்த தரிசனம் பார்த்தீங்க, இது மூலயமா ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறார். அவர் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிற தேவனாக இருந்திருக்கிறார். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தார்? எங்களுக்கு அப்போ வந்து எங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷனில் இருந்தது. அந்த டைம் வந்து 1 இயர் அந்த மாதிரி தான் எக்ஸ்டென்ஷன் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு வந்துச்சு. எக்ஸ்டென்ஷனுக்கே பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்த நாட்கள் அதிலெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு. ஆண்டவர் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணார். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன். ஆமாம், 2019 நம்ம இன்ன வரைக்கும் ஆண்டவர் தான் எங்களை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் இல்லை, எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை யாராலும் தடை பண்ண முடியாது. அவர் நம்மளுக்கு திறந்த வாசலை நம்ம முன்னாடி வைத்தாருன்னா அதை யாராலும் பூட்ட முடியாது. நம்முடைய தேவன் ஒருவரும் பூட்டாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்காதபடி பூட்டுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரல்ல, சங்கீதம் 20:7 சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாமோ நம் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று. அன்றைக்கி ஆபிரகாம் வந்து இருந்ததை எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நம்பி அவர் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டி வந்தார். எப்படி அந்த மேன்மையை பாராட்டினார்? விசுவாசத்தில் காமிச்சார். நாமும் இன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். வேதத்தில் இன்னொரு இடத்துல 2 ராஜாக்கள் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆடு மாடுகளும் குடிப்பதற்கு தண்ணீரால் இந்த குளங்கள் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதை மாதிரி தான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும், இது நடப்பதற்கான, இந்த நன்மை நடப்பதற்கான, இந்த அப்ரூவல் கிடைப்பதற்கான எந்த வாய்ப்புமே எனக்கு கிடையவே கிடையாது. இது எப்படி நடக்கும்? முன்னேறி செல்வதற்கு எனக்கு அறிகுறியே இல்லவே இல்லை. எனக்கு எப்படி நடக்கும்? எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நான் பேசுகிறத லிசன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யாரும் கிடையாது. அதே மாதிரி வேறு தேசத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு மெயின் இது என்ன ஒரு கஷ்டமான இதுன்னா லோன்லினஸ். அது நான் தனியாக இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டத்துலேயே இருக்கிற மக்கள் உண்டு.
எனக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் நடக்கும், இந்த தனிமையின் பாதையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், எனக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில் எப்போ நான் ஒரு ஜெயத்தை பார்ப்பேன், இதுக்கெல்லாம் எதுவுமே ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைப்படவே படாது. கர்த்தரையே நாம் சார்ந்திருப்போம், கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுவோம், அவரை விசுவாசித்து ஆபிரகாமை போல நாமும் அவரையே சார்ந்திருப்போம். எனக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எங்கெங்கே இருக்கணும்னு கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் இருப்பதற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி கூட முடிச்சிடலாம் மேடம். ஆண்டவரே, நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர் அப்பா. இந்த ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா, வேதத்தில் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் உம்மை நம்பி வந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் வாசிக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த இந்த அற்புதத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, அவருடைய ஆத்துமாவில் அப்பா, அவருடைய ஆவியில் அப்பா, உம்முடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக, என்னென்ன அப்ரூவலுக்காக காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, 2 ராஜாக்கள் 3:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர்களுக்கு போஷித்தருளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென்.